மீனராசிக்காரர்களுக்கு வருஷம் துவங்குகிற போதேம்மா லாபாதிபதி ராசியில உட்கார்றாரு. இது ஒரு பெரிய லாபத்தை 2026 கொண்டு வந்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு அத்தாட்சி. ஜென்மச்சனி வருது, வாழ்க்கை அவ்வளவுதான், ஒரு வழி பண்ணிரும் அதுங்கிறாங்க பாருங்க, அப்படியெல்லாம் கிடையாது. என்னைக்கு சுக்கிரனும் இந்த புதனும் சேர்ந்தார்களோ அது நல்ல முறையில கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்ப அந்த குருவுடைய பலம், குரு 4ஆம் இடத்திலிருந்து இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மீனராசினியர்களுக்கு 2026 எப்படி இருக்கு சார்? மீனராசிக்காரர்களுக்கு வருஷம் துவங்குகிற போதேம்மா லாபாதிபதி ராசியில உட்கார்றாருமா. இது ஒரு பெரிய லாபத்தை 2026 கொண்டு வந்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு அத்தாட்சி. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, மீனராசிக்கு 7.5 சனி, ஜென்மச்சனி வருது, வாழ்க்கை அவ்வளவுதான், ஒரு வழி பண்ணிரும் அதுங்கிறாங்க பாருங்க, அப்படியெல்லாம் கிடையாது. சனி ஜென்மச்சனியா இருந்தாலே வாழ்க்கை போயிடும்லாம் கிடையாது. பலர் சொல்றது அஷ்டமதி சனிங்க, அர்த்தாஷ்டம சனிங்க, ஜென்ம 7.5 சனிங்க, அப்படிலாம் வாழ்க்கை போயிருங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜாதகத்துல பல்வேறு கணக்குகள் இருக்கு. 7.5 சனி வந்துட்டாலே கெட்டு போயிரும்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இவங்களுக்கு ஜென்மத்துல சனி இருந்தால், சனி எப்படிப்பட்டவர், லாபாதிபதி சனி பகவான். அவர் உட்காரும் போது சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்பர் கிடைக்கும். சில பேர் புது வேலை பார்க்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருப்பாங்க. நான் ஒரு வேலையில் இருக்கேங்க, எனக்கு இந்த வேலை நிலைக்குமான்னு தெரியல, வேற வேலைக்கு மாற வேண்டிய சூழல், இல்லை இப்பதான் வேற இடத்துக்கு நான் மாறி இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே நீங்க கவலைப்பட தேவையில்லை. கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போறார். ஜூன் மாதம் உங்க ராசிநாதன் குரு பகவான் உச்சமாக போறாரு. ஒரு உச்சமான வாழ்க்கைக்கு நீங்க தயாராகிக்கிடுங்க. பெரிய வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறாருங்க போது வேலையில நல்ல முன்னேற்றம். இது வரைக்கும் கரடு முரடா ஒரு தெளிவு இல்லாம ஒரு டார்கெட்டை கொடுத்து அதை அச்சீவ் பண்ண சொல்லி, நம்மளால முடியாத டார்கெட்டுன்னு தெரியும் நம்ம ஆபீஸுக்கு, அதனால அந்த டார்கெட்டை கொடுப்பாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க. எப்படி முடியும்? அதாவது பழைய காலத்துலமா ஒருத்தர் சொல்லுவாங்க, அவருக்கு வாய் பேசாது, அவரால் எதையுமே கருத்து சொல்ல முடியாது, அவர்கிட்ட தான் கருத்து கேட்பாங்க, என் பாட்டு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, அவர் கண்ணீர் விட்டு அழுவாருன்னு சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி இவர்கள்ட்ட கருத்து ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு உங்கள்ட்ட கருத்து கேட்டா நீங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கன்னா எப்படி பண்றது? அதாவது நியாயமான விஷயங்கள் உங்க மேல சுமத்தப்படல, அநியாயமான விஷயங்கள் சுமத்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை இவர்களுக்கு ஏற்பட்ட அத்தனை அநியாயத்தையும் போக்குகிறது, ஒரு செல்வ செழிப்பை உண்டாக்குது. அப்போ வேலை ரீதியாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்ப சால்வ் ஆகிற நல்ல நேரம். நீங்க அப்படித்தான் எடுக்கணும். சூப்பர் சார், சூப்பர். மீனராசினியர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் எங்க இருக்காருமா, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. பல நேரங்கள்லமா குடும்பத்துல ஒரு நெருக்கடி, ஒரு பணப்பற்றாக்குறையோ, வேலை விஷயத்திலோ, கணவன் மனைவி புரிதலிலோ சில ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. இது எதை பத்தியுமே இவங்க கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம்னா, அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, குடும்ப வாழ்க்கையில சில கருத்து மாறுபாடுகள் வந்தா கூட இவங்க கவலைப்பட வேண்டாம், அது சால்வ் ஆயிரும். ஏன்னா குருவுடைய பார்வைப்படுகிறது, அதனால அது சால்வ் ஆயிரும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், குடும்ப வருமானம் பெருகும். குடும்பத்துல இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தகவல், நல்ல செய்தி ஒன்று இவர்களுக்கு சேரும். அவ்வளவு நல்லா இருக்கு. திருமணம் எப்படி இருக்கும் சார்? திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய அதிபதியா இருக்கக்கூடியவன் புதன் பகவான். அவர் சுக்கிரனோட சேர்கிறார். அப்படி சேர்கிறாருன்னு சொல்லும் போதே இவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடி. ராசியில சனி இருக்கிறது இவங்களுக்கு ஒரு தடை அப்படின்னு சொன்னாலும், இவர்களுக்கு என்னைக்கு சுக்கிரனும் இந்த புதனும் சேர்ந்தார்களோ அது நல்ல முறையில கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்ப அந்த குருவுடைய பலம், குரு 4ஆம் இடத்திலிருந்து இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்தால் குரு பலம்னு சொல்றோம். அப்ப இவர்களுக்கு நல்ல முறையில கல்யாணம் கைகூடிடும். இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டு. 7.5 சனி காலமே கவலைப்பட வேண்டாம், கல்யாணம் கைகூடி வரும். ஒரு மகிழ்ச்சியான ஆண்டா இருக்குமா. மறுமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? மறுமணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்போ, ஜூனுக்கு பிறகுதான். அப்படி பார்க்கறதுனால இந்த முதல் திருமணத்துல தடைய, நிறைய சிக்கல், வெளியே சொல்ல முடியாத அவமானம், இப்படி எதை சந்திச்சிருந்தாலும் அதெல்லாம் ஒரு விலகி ஒரு நல்ல சூழலில் 2வது திருமணத்திற்கான அடிப்படைங்கிறது ஜூன் மாசத்துக்கு பிறகு ஏற்படும். நல்ல முறையில கல்யாணம், 2வது கல்யாணம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் எப்படி சார் இருக்கும்? குழந்தை பாக்கியம்ங்கிறது மிக முக்கியம். 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராருங்கிறது அதிர்ஷ்டம். அந்த புத்திர காரகன்னு குரு பகவானை சொல்றோம்.
அந்த குரு பகவான் புத்திர ஸ்தானத்துக்கு வரார். அவர் லாபத்தை பார்க்க போறார். குடும்பத்தில் ஒரு லாபம். அந்த குரு பகவான் ராசியை பார்க்கிறாரு. இவர்களுக்கு கொஞ்சி மகிழ ஒரு குழந்தை. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வந்துடும். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா திருத்தணி முருகனை போய் வழிபட்டுட்டு வரணுமா. இந்த மீனராசிக்காரங்க திருத்தணி முருகனுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வரணும். அது மேல வேல் மாறல்னு ஒரு ஸ்லோகம் இருக்குமா. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு வருது. அந்த வேல் மாறல் அப்படிங்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை தினம்தோறும் படித்து வேலுக்கு அபிஷேகம் செய்துட்டு வரலாம். வீட்லயே அபிஷேகம் செய்யலாம். அப்படி பண்ணிட்டு வந்தா இவருடைய குழந்தை பாக்கியம் கை மேல பலன் கிடைக்குமா. மீனராசிக்காரங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். என்ன தடை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். சூப்பர். பண வரவு எப்படி இருக்கும் சார்? பணவரவு என்பது செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நெருக்கடி இருந்துக்கிட்டு தாமா இருக்கு. இப்போ மீனராசிக்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னா எனக்கு பண விஷயம் இருக்குங்க, ஆனா பத்தல, ஒரு நெருக்கடி இருக்கு, இன்னும் கொஞ்சம் பணவரவு எங்களுக்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருப்பாங்க. இப்போ இந்த குரு வந்து இவர்களுக்கு உச்சமான பிறகு, ராசிநாதன் குரு உச்சமான பிறகு நல்ல பணவரவை இவங்க பார்ப்பாங்க. பொதுவாகவே வந்து சனி பகவானே நல்ல பணவரவை தரக்கூடியவர் தான். எல்லாருமே நெகட்டிவா சனினாலே நெகட்டிவ் நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை. அவர் குரு வேற பார்க்க போறாருங்கும் போது நல்ல பணவரவை தருவார். ஓகே. வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் சார்? வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பார்க்கும்போது செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்க. அப்போ நல்ல ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு வருது. இவர்களுக்கு வந்து கடன் வாங்கியாவது வீடு வாங்கிடுவாங்க. அந்த யோகம் இருக்கு. எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் நலத்துல கவனம் எடுக்க வேண்டியிருக்கு. 6ஆம் இடத்துல கேது இருக்காரு. என்ன வியாதின்னு தெரியாது, உடம்ப படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ தெய்வீக காரியங்களில் ஈடுபடணும். சித்தர்கள் வழிபாடு செய்யணும். ஹெல்த் நல்லா ஆகணும்னா சித்தர்கள் வழிபாடு செய்யணும். அப்படி சித்தர்கள் வழிபாடு செய்யும் போது எந்த வகையான ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிறதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு துறையில பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடத்துல என்னைக்கு அரசு கிரகம் அதிகார கிரகம் எல்லாம் கூடியிருக்கோ அரசு துறையில நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தனியார் துறையில உயர் பதவிகள் கிடைக்கும். அந்த யோகம் இருக்கு. அந்த யோகம் மட்டும் இல்லாம பாக்கியாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். அதாவது தர்மாதிபதி செவ்வாயை கர்மாதிபதி குரு பார்க்கிறார். பெரிய யோகம். இந்த யோகம் வந்து உயர்ந்த வேலைகளை பெற்று தரும். இது வாழ்க்கையில ஒரு தடை இருக்கும். இவங்க ஒரு சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்கறாங்க வச்சுக்கோங்களேன். அது சாஃப்ட்வேர் வேலை திடீர்னு விட்டு போகும். விட்டு போனா ஐயோ எனக்கு சிக்கலாயிருச்சே நினைப்பாங்க. அப்போ என்ன ஒரு கிடைக்கும், இன்னொரு கோர்ஸ் படிச்சா இவங்களுக்கு உயர்ந்த வேலை கிடைக்கும்னு இருக்கும். அந்த கோர்ஸ் படிப்பாங்க. இப்போ படிச்சு இவர்களுக்கு ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை விட அதிக சம்பளத்துல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்ப கூடி வந்துடும். கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா கடன்ல இருந்து வெளியே வருவாங்கம்மா. கடன் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கு. அந்த கேது 6ல உட்கார்ந்துருக்காரு. சிலருக்கு கடனால் வம்பு வழக்குகள் இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல விநாயகருக்கு 7 தீபம் போடணும். 7 தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும். அப்படி தீபம் போட்டு இவர்கள் வழிபட்டு கொண்டு வருகிற போது 2 அருகம்புல்ல ஒரு பாதத்திலே வைத்து வழிபட்டு கொண்டு வருகிற போது கடன் தொல்லைகள் விலகுவதை கண்கூடா இவங்க பார்ப்பாங்க. ஆனா சொத்து வாங்குறதுக்காக இந்த ஆண்டு கடன் வாங்குவாங்க. அது ஒண்ணு இருக்கு. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு? மாணவர்களுக்கு சிறந்த ஆண்டுமா. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு இவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்க போறாரு. +1 +2 படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். அதே மாதிரி கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது எல்லாமே நல்ல யோகமா இருக்கு. ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கூடி வருது. எல்லாமே நல்லா இருக்கு. மீனராசிக்காரங்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும். தடையை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே. ஓவராலா மீனராசினியர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? மீனராசிக்காரங்க இந்த ஆண்டு தன்னுடைய தாயுடைய உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்துவது என்பது நல்லது. அதே போல சொத்துக்கள் வாங்குகிற போது அந்த சொத்துக்களை பற்றிய விஷயங்கள் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நல்லது. தங்களுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. மீனராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம்? மீனராசிக்காரர்கள் இந்த ஆண்டு எல்லா வெற்றியும் பெறுவதற்கு மதுரை மீனாட்சியை வழிபடணும். அந்த மீனாட்சி வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி பசுவுக்கு பழம் கொடுக்கணும். அதையும் இவர்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாக்கும். வாழ்க்கையில நிம்மதியை உண்டாக்கும். மதுரை மீனாட்சி தயாரா நேர்ல போய் வழிபட முடியாதவங்க வீட்லயே வச்சு வழிபாடு பண்ணலாமா சார்? தாராளமா வீட்டுல வச்சு மீனாட்சியை வழிபாடு செய்யலாம். வீட்டுல இன்னொன்னு என்ன செய்யலாம்னா ஒரு தாம்பாளம் எடுத்துக்கொண்டு அந்த தாம்பாளத்துல வட்ட வடிவிலே வெற்றிலைகளை வைக்கிறோம். வெத்தலைகளை வச்சுட்டு அந்த வெத்தலைகள் ஒவ்வொரு வெத்தலை மேலையும் சின்ன அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு வைத்து
அதுல நெய் ஊற்றி தீபம் ஏற்றி மீனாட்சியை மனதார வழிபட்டால் எதிர்பார்க்கிற காரியம் பரிபூர்ணமா குணமாகும். எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய யோகம் இவர்களுக்கு உருவாகும். ஓகே சார். சூப்பர் சார்.